சார். என்னையா? இல்ல ஓவினா மாஸ்டர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காருங்க சார். வர்றப்போ. சரிங்க. கலை அந்த இன்விடேஷன். வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க. ஓவினா ஃபங்க்ஷன்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்க? அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு அப்படியே இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க. அடா, நான் மட்டும் தான் சீஃப் கெஸ்டா? நீங்க தானே எங்களுக்கு எல்லாமே. சந்தோஷம். என்னோட உதவி ஏதாவது? நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறதே ரொம்ப பெரிய உதவிங்க. கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. கண்டிப்பா. ப்ளீஸ். வரோம் சார். சரி. இங்காரு காஞ்ச கருவாடு கால்ரா வந்த மாதிரியே கிடக்குறேன். இந்தாயா இந்தியா பூச்சி வந்துட்டியா? யோ புரோட்டா கருதியா இந்தியா? எங்கடா எங்க திருப்பி போடுறா? டேய், நம்ம கொடுத்த ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்காங்க போல இருக்குடா. அதான் மயக்க அடிச்சு விழுந்துட்டோம். கிட்னி இருக்கா பாருடா. இருக்கியா? அங்க இங்க தேடுற, இங்க இருக்குடா. இருக்கா? இருக்கு இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச? தையல் இல்ல. இரு நான் பாத்துக்கிறேன். யோ நீ என்னத பாக்குற? கிட்னியடா. உன்னையவே தோராயமா ஒட்டி அமைச்சிருக்காங்க. இதுல என்ன கிட்னியா இருக்கு? உயிர் இருக்கிறதே பெருசியா. இங்காரு காலையில போய் கடை திறக்கலனா கஞ்சிக்கே வழி இல்லாம போயிரும். அப்புறம் கடையில போய் துண்டை தான் விரிக்கணும். போலாமா? வா. என்ன ரவுண்டு கட்டிட்டாங்க, தெரிஞ்சிருச்சோ? எங்க ஓட போற? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஆளையும் மண்டையும் அதான் வரல இல்ல, அப்புறம் ஏன் திட்ட கிளம்புற? சொல்ல வேண்டியது சொல்லு. நாங்களாம் ஓவினா மாஸ்டர் ஆகலாம்னு கனவுல இருந்தா எங்களை எல்லாம் புரோட்டா மாஸ்டர் ஆக வச்சிட்டியே. ஏதோ ஒரு மாஸ்டர் ஆனல்ல, பரோட்டா மாஸ்டர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? கொன்னே போடுவேன். வாடா போலாம். ஹலோ. என்னங்க? போய் உன் மாஸ்டர் கூப்பிடு. கலை மாஸ்டரையா? மாஸ்டரை நீங்க தான் போய் பார்க்கணும். அவரெல்லாம் இங்க வரமாட்டாரு. யோ போய் கலையை கூப்பிடியா? என்னால முடியாது. என்ன விஷயம் அப்படி? உன் மாஸ்டர்னால என் வயத்துல குட்டி மாஸ்டர் வளர்ந்துட்டு இருக்காரு. அத அபார்ஷன் பண்ணும். போயா. அபார்ஷன் பண்ணுமா? குட்டி மாஸ்டரா? மாஸ்டர் நீங்க எந்த கடை மாஸ்டர்? அடச்சி சுமாரு. மாஸ்டர் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்க குழந்தை அது வயித்துல வளருதா. அது அபாசம் பண்ணுமா, அதுக்காக உங்களை கூப்பிடுது. யாரு நீங்க? இதுல தான் மாஸ்டர். யோ சரி, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். பொம்பளை செய்யற வேலையா அது? என்னையவே கலாய்க்கிறியா? மலர், தி கிரேட் பரோட்டா மாஸ்டர் நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கே மலர். நீ சூப்பர்மா. இங்க பாரு, என்ன பர்சனாலிட்டி. ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? ஏதோ கலைக்கிறேன்னு சொன்னியாமே, தானா உருவாகிறத கலைக்கலாம் கூடாதுமா? வேணா. எனக்கு வேணுமே, நீ மொத்தமா அப்படியே எனக்கு வேணுமே. ஏய் மலர், இங்க பாரு, இந்த ரோமியோவை பாரு, என்ன அழகு. இவரை ஏத்துக்க வேண்டியதானே? அவரே சொல்லிட்டாரு. ஏமா என்ன குறைச்சல்? டேய் எலும்பு கொடு. ஐயோ நாளைக்குடா. ஐயோப்பா. டேய் உன் பின்னால நான் வந்ததுக்கு என்ன வீக்கா நினைச்சிட்டல? ஏன் பின்னால உன் நாளையே வைக்கிறேன் பாரு. பாத்துட்டே இரு. ஐயோ பேயா? டேய் எவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கா? ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. போயா. உங்க வயித்துல வளர்ற பிள்ளைக்கு யார் வேணாலும் அப்பாவா இருக்கலாம். ஆனா இனிஷியல் எங்க மாஸ்டர் பேரை போட்டுருங்க. ஐயோ. வணக்கம். ஓவினாம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் மாவட்ட அளவிலான போட்டிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து போட்டியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 16வது வருட ஓவினாம் போட்டிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் நமது ஆர்டிஓ திரு பன்னீர்செல்வம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா, உங்களுடைய பொற்கரங்களால் இந்த போட்டியை துவக்கி வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்ப போட்டி ஆரம்பிக்க போது முதல் போட்டியாக ரெட் அணியில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் சூர்யாவும், ப்ளூ அணியில் காரைக்காலை சேர்ந்த சிறுவன் ஆதவனும் போட்டி போட போறாங்க. உங்க பலத்த கரகோஷத்தோட இதோ போட்டி ஆரம்பமாகிறது. வித்யா வெற்றி பெற்று விட்டார்.
அவனை கூட்டு போங்க, கூட்டு போங்க அவனை. இதுவரை 4 முறை சாம்பியன் பட்டம் வென்ற எங்கள் குருகுலத்தின் மாஸ்டர் கலையை வெற்றி பெற வாழ்த்துகிறோம். ஆல் தி பெஸ்ட் கலை. அந்த கலை என்னையோட காலிடா. வருஷம் இவன் தான்டா ஜெயிச்சிட்டு இருக்கான். இந்த தடவை இவனை ஜெயிக்க விடக்கூடாது. முடிச்சிடலாம். இது ஸ்டெராய்ட்ஸ் இல்ல? மாஸ்டர் மாஸ்டர் கத்திடலாங்கடா. இப்போது உயர் திரு ஆர்டிஓ பன்னீர்செல்வம் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. புல் அரிச்சு போயிருச்சு. இப்படி ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்லை. சினிமால எம்ஜிஆர் வால் சண்டை மட்டும்தான் பார்த்துருக்கேன். பிரமிப்பா இருக்கும். அப்பா என்ன மாதிரி சண்டை! இந்த மாதிரி சண்டைகளை எல்லாம் எங்கேயாவது அபூர்வமா தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி கலைகள் வளரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சண்டையில போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. இப்ப நடந்த போட்டியில சிலர் தப்பு பண்ணது நான் பார்த்தேன். இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி எல்லாரையும் தூக்கி பந்தாடி 5ஆவதா வின் பண்ற அந்த மாஸ்டர் கலைக்கு என் மனசால பாராட்டு. வெல் டன் மை பாய். இவரோட இந்த வெற்றி தொடரணும். என்னோட வாழ்த்துக்கள். 5வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற கலைக்கு கேடயத்தை வழங்குமாறு திரு பன்னீர்செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். மலர், ஸ்டேஜுக்கு போய் மாலை கொடு. போ போ போ.